ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு K2 ஸ்டடி சர்க்கிள். நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்னோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 26 ஜூலை அன்னைக்கு கண்டக்ட் பண்ண எக்ஸாமோட ரிசல்ட் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 1000 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 1000 கேண்டிடேட்ஸ்க்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் டேட் வந்து இண்டிவிஜுவலாக அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் அண்ட் இமெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் மூலமாக இன்டிமேட் பண்ணிடுவாங்க. இப்போ கட் ஆஃப் பற்றி நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் ரேஞ்சில் தான் வந்திருக்கு. இந்த தடவை கட் ஆஃப் வந்து போன தடவையோட ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஜென்ரல் வந்து இந்த தடவை 103 தான் வந்திருக்கு. இதே போன தடவை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 120 பக்கமாக வந்திருந்தது. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி வந்துன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ரேஞ்சிலேயே தான் எல்லா இதுவும் வந்துன்னா ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வந்து உங்களோட கரெக்ட் பாத்தில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் உங்களோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் அடுத்த வந்து ஒரு அக்டோபருக்குள்ளே உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு வந்துன்னா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்து யார் யார் செலக்ட் ஆகலையோ, இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ஒரு ஒரு எவாலுவேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷன் கூட ஜஸ்ட் டெய்லி ஒரு 1 or 2 hours வந்து உங்களோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கும் நீங்கள் இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நான் முதல்வன் எக்ஸாமினோட டேக் அவேவாக நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். தோஸ் ஹூ ஹேவ் நாட் பாஸ்ட் அவங்க வந்து அந்த இதை கொஞ்சம் கிளியராக எடுத்துக்கோங்க. இப்போ இதனோட ஸ்கோர் கார்டு யார் யார் வந்துன்னா செலக்ட் ஆகலையோ, நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு இது பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு இது இல்லை, ப்ரெடிக்ஷன் இல்லை. அப்படிங்கும்போது இதனோட ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 15 days வந்து எல்லாரோட ஸ்கோர் கார்டும் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதனோட ப்ரிப்பரேஷனை நம்ம மேற்கொண்டு கொண்டு போகணும். ஸோ that's all. Thank you.